வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர். அது என்னங்க ஸ்ட்ரக்சர்? சோ நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சில டேட்டா டைப் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். பார்க்கலன்னா நீங்க தயவு செய்து அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. அதுல வந்து there are two major data types in C. அதாவது primitive data types and abstract data type or compound data type or derived data type அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல primitive data type பத்தி டீடைல் தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த abstract data type இல்லைன்னா derived data type இல்லைன்னா compound data type பத்தி நம்ம அரே பார்த்தோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம அதுல பார்த்தோம். அதுல என்ன சொன்னோம்னா அரே, ஸ்ட்ரக்சர், யூனியன் ஆர் கால்ட் abstract data type or derived data type அப்படின்னு பார்த்தோம். அதை பத்தி டீடைலா பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுல அரேவை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி we discussed about array and today we are going to see about struct. ஸோ இப்போ உங்களால ஈஸியா சொல்ல முடியும் what is struct? Struct is an abstract data type or derived data type. சரி, இந்த struct எதுக்கு? So நம்ம தான் எப்பவுமே ரெண்டு क्वेश्चन வச்சிருப்போம். Always we will be having two questions. What is it and why should I learn it? Why it is needed? So இதில் இந்த क्वेश्चन கேட்காம நம்ம நிச்சயமா படிக்க போறது இல்ல. So அதனால நம்ம வந்து அந்த क्वेश्चனை கண்டிப்பா கேட்க போறோம். Why should I need struct? பார்த்தலாமா? Okay, why do I need struct? Struct எனக்கு ஏன் தேவை? அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டீடைல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் டு பி மெயின்டைன்ட் பை மை ப்ரோக்ராம். என்னோட ப்ரோக்ராம் மூலமா நான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை மெயின்டைன் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மேனிபுலேட் பண்ண போறேன். அதுக்கு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம 10 எம்ப்ளாயி டீடைலை வாங்கி மெயின்டைன் பண்ணணும்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயியோட சேலரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அது போக எஸ் அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அவரோட அட்ரஸ், சிட்டி, கான்டாக்ட் நம்பர், பிளட் குரூப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாயின்னு எடுத்துட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நான் அதில் ஒரு 10 எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறதுக்கு நான் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ 10 எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும்னா நான் 10 அதாவது பாருங்க, நான் டிஸ்பிளேல சொல்லிக்க பாருங்க, int ENO of 10, int ename of 10 of 20, float ECEL of 10, int DNO of 10. இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ண முடியுமா? So அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அழகா, மேல வாசிங்க. It will be a difficult task when we try to manage a related group of information in variables. Those are different in type and size. அதாவது வேற வேற டேட்டா டைப், வேற வேற சைஸ்ல உள்ள டேட்டாவை நான் மொத்தமா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது வந்து, அதாவது குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது வந்து டிஃபிகல்ட். Again I tell you, it will be a very difficult task when we try to manage, when we try to manipulate related group of information in variables. Those are different in type and size. So அப்போ நான் வந்து இப்போ நான் இதுல 100 ஓகே 10 எம்ப்ளாயிஸ்க்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ 100 எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணணும்னா நான் int ENO of 100 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது வந்து really it will be a cumbersome one to handle my program. என்னோட ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு தாங்க struct யூஸ் பண்ணுவோம். So struct is an abstract or derived data type. இது எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. It allows to create user defined data type. It allows to create user defined data type.
அப்ப இதுல என்ன இருக்கும்? A struct can contain collection of values of different type and size. A struct can contain collection of values of different type and size. It means a struct can contain number of variables of different type. வேற டேட்டா டைப்ல உள்ள வேரியபிள்ஸ் மொத்தமா கலெக்ஷனா நான் என்ன பண்ணிக்கலாம்? I can group them under a single group which is called a struct. அதை நான் குரூப் பண்ணி ஒரு என்டிட்டி கீழே கொண்டு வந்துடலாம். அந்த என்டிட்டி தான் என்னது? struct. So இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, it helps for organizing related group of data together under a single type. ஒரே டைப்பு கீழே ரிலேட்டட் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த struct ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, a struct can be nested with another struct which is called nested structure. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சரை நம்ம பில்டும் பண்ண முடியும். அது வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இந்த நெஸ்டட்ங்கிற வேர்டை வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எதுல சொல்லுங்க? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது நெஸ்டட் ஃபார், நெஸ்டட் வைல். அதே மாதிரி ஸ்ட்ரக்ட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்? நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி a struct can be referenced to itself. A struct can be referenced to itself as one of the struct element which is referred to as self-referential structure அப்படி நம்ம சொல்றோம். இந்த லைனை நம்ம டீடைலா பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்த்துக்கலாம். இப்போ what is struct அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். It is an abstract or derived data type. It helps to create user defined data type. அப்போ it helps for organizing group of related data into under a single type. And struct, what does a struct contain? What does a struct contain? அப்படின்னா a struct can contain collection of values of different type and size. Means it can contain collection of variables of different type, data type. அவ்வளவுதாங்க, சிம்பிள். சோ இப்போ நம்ம நம்மளோட ஓன் டைப்பை நம்ம கிரியேட் பண்ணலாம் struct யூஸ் பண்ணி. பார்த்துடலாமா? ஓகே, how to construct a struct, how to create a struct. ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி கிரியேட் பண்றது? struct அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு இல்லையா? அந்த 32 கீவேர்ட்ஸ்ல structனு ஒரு கீவேர்ட் இருக்கு. So the struct keyword is used to create a structure. struct அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். The variables declared inside the structure is called structure element. Okay, the variables declared inside the body of the structure is called structure element. இந்த பாருங்க, இப்போ struct name என்ன structure name, அப்போ opening versus closing curly braces. இதுதான் என்னதுன்னா ஸ்ட்ரக்டோட பாடி. இந்த செமிகோலன் கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த different kinds of elements that are varies in type and size. அதை நம்ம இந்த உள்ள கொடுப்போம். data type, variable name, semicolon, data type, variable name, semicolon அப்படின்னு elements நம்ம நிறைய கொடுத்துக்கலாம். So example இங்க பாருங்க, struct emp. So இங்க emp is the structure name. Name of the struct is emp. So இதுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட் கொடுத்துக்க பாருங்க. int eno, இது integer type. char ename of 20, இது ஒரு character array. float ecell, இது float data type. ecell வந்து float type. int dno, dno வந்து என்ன type? integer type. So இதெல்லாம் என்னது? structure elements. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா இருக்குதானே? So structure create பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம own data type create பண்ணிட்டோம். We have created our own type called emp. emp is our own type that consists the related information of the emp: employee number, employee name, employee salary and department number, which are in different type, which are different data type. அப்படிதானா? employee number and department number integer, employee name character array, ecell salary வந்து float data type இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம குரூப் பண்ணி emp னு ஒரு டைப் கிரியேட் பண்ணிட்டோம். ஈஸியா இருக்கா? ஓகே, நம்ம வந்து ஒரு டைப்பை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா கிரியேட் பண்ணாதானே நான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? I have created my own type. Okay, how will I use it?
I will create a variable. I will have to create a variable to that type. இப்போ பாருங்க, then only it comes to you, no? So how to create a structure variable? So structure இந்த மாதிரி create பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த body முடியுது இல்லையா, அந்த இடத்துல e1, e2 இந்த மாதிரி சொல்லலாம். So அப்படின்னா இந்த EMPங்க டைப்புக்கு நம்ம ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், e1 e2. ஆல்ஸ் நான் வந்து இல்ல என்னோட ப்ரோக்ராம்ல வந்து தனியா நான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா struct emp e1 இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப e1 is the variable of type struct emp. e1 is the variable of type struct emp. இப்போ int I int j அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, int n அப்படினு சொல்றோம். அப்ப n is the type of int. n is the variable type of int. அப்படிதான் இப்போ when you say int n, so n is the variable with the type of int. அதே மாதிரி தான் இங்க e1 is the variable with the type of struct emp. அவ்வளவுதாங்க, simple, easy. அடுத்து பாருங்க, how to initialize a structure variable. ஒரு structure variableக்கு வந்து நான் வேல்யூ எப்படி இனிஷியலைஸ் பண்றது? இப்போ int n is equal to 10 அப்படினு சொல்லலாம் இல்லையா, int n is equal to 10. So இந்த மாதிரி நான் வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண முடியுமா ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, struct emp e1 is equal to braces குள்ள கொடுக்கணும், opening curly braces closing curly braces, அதுக்குள்ள அந்த வேல்யூ லிஸ்ட் அதுக்கு உண்டான நோட்டேஷனோட. இப்போ 101 கமா ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ் குள்ள கொடுக்கணும், டாம் கமா salary 45,000 கமா 10 டிபார்ட்மென்ட் நம்பர் கொடுத்தாச்சா, இனிஷியலைஸ் பண்ணிட்டோமா, ஈஸியா இருக்கா? எஸ். ஓகேங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அதை ஆக்சஸ் பண்றது எப்படி? இப்போ நான் ஒரு printf கொடுத்து அந்த வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம்? டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். So dot operator is used to access the structure element. Dot operator is used to access the structure element. If the structure variable is a pointer, we will use arrow operator. Arrow symbol இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்றது வந்து நம்ம பாயிண்டர், ஸ்ட்ரக்சருக்கு பாயிண்டர், ஸ்ட்ரக்சர் வித் பாயிண்டர் நம்ம படிப்போம். அப்போ நம்ம அந்த arrow யூஸ் பண்றதை எப்படி அப்படிங்கறது பார்த்துடலாம். இப்போ டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. struct emp e1 நான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேல்யூஸை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, printf employee number %d comma e1.envo e1.envo. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 101 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி employee name e1.ename என்ன கிடைக்கும்? tom. அப்போ பாருங்க, employee salary %f comma e1.esal 45,000 print ஆகுமா? அப்ப employee department number %d comma e1.dno அப்ப 10 டிஸ்ப்ளே ஆகுமா? ஈஸி தானே, ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட்டோமா? So how to access structure element in the program? Using the dot operator. With the help of the dot operator, in case of the structure variable is an ordinary variable, if the structure variable is a pointer variable, we will use arrow. அவ்வளவுதான், ஈஸி. Okay, now structure variable create பண்ணும்போது how the memory is allocated. How memory is allocated to a structure variable when I create a variable to a struct. Struct நான் variable create பண்ணும்போது அந்த variableக்கு memory எப்படி allocate ஆகும் அப்படின்னா continuous memory allocation is done. Like an array. Arrayக்கு அந்த மாதிரி தானே continuous memory allocate ஆகும்ல, அதே மாதிரி தான் எதுக்கு structure variableக்கும் உங்களுக்கு continuous memory allocation is done. Okay, எப்படி ஆகுது பார்க்கலாமா? சோ இத பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நான் வந்து struct emp e is equal to 101 tom 45,010 அப்படின்னு நம்ம வேல்யூஸ் கொடுக்கிறோம். சோ இதுக்கு மெமரி எப்படி e ன்னதுமே struct emp e அந்த மாதிரி சொன்ன உடனே மெமரி கிரியேட் ஆகும். பாருங்க, int envo க்கு எத்தனை பைட்ஸ் கிரியேட் ஆகும்? 2 பைட்ஸ். இதுக்கு ename க்கு எத்தனை பைட்ஸ் கிரியேட் ஆகும்? 20 பைட்ஸ். float esal க்கு எத்தனை பைட்? floatக்குனா 4 பைட்ஸ் இல்லையா? அடுத்து dno அது டைப் பண்ணது இன்டிஜர், அப்ப அதுக்கு 2 பைட்ஸ்.
அப்ப டோட்டலா எவ்வளவு பைட்ஸ் கிரியேட் ஆகும் 2 plus 20 22 22 plus 4 26 26 plus 2 28 அப்ப டோட்டலா 28 பைட்ஸ் கிரியேட் ஆகுது பாருங்க இதுல 28 பைட்ஸ் கிரியேட் ஆகுது so 28 பைட்ஸும் கண்டினியூஸா கிரியேட் ஆயிருக்கு இதுல ஃபர்ஸ்ட் 2 பைட்ஸ் envo க்கு எடுத்துக்கும் 2 பைட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் 20 பைட்ஸ் ename க்கு அடுத்து next 2 bytes யாருக்கு சாரி 4 bytes so 4 bytes யாருக்கு eSal க்கு அடுத்து 2 bytes யாருக்கு டிபார்ட்மென்ட் நம்பருக்கு so இது கண்டினியூஸா தான் எடுத்துக்க ஆமாங்க ஷூரா இப்போ நீங்க வந்து அத டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த பாருங்க டிஸ்ப்ளே பண்றோம் printf employee number address and value employee number ஓட address and value print பண்ணு %d and %d கொடுத்துட்டு இங்க என்ன print பண்ணுவாங்க ampersand e.envo 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 னா value அது நமக்கு தெரியும் ampersand e.envo னா அதோட address என்ன -38 இங்க பாருங்க அழகா டிஸ்ப்ளே வந்து பாருங்க அவுட்புட்டே நான் காட்டியிருக்கேன் -38 101 அப்ப அடுத்து பாருங்க employee name address and value பாருங்க e.ename e.ename இதுல first %d கொடுத்திருக்கேன் அப்போ அதோட address e.ename ஓட address வந்து டிஸ்ப்ளே ஆகும் சோ அது என்ன டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க -36 38 க்கு அப்புறம் 37 தானே ஏன் 36 வந்தது ஏனா அது இன்டிஜர் இல்லையா இன்டிஜர்னா 2 பைட்ஸ் அப்ப 38 and 37 யாருக்கு எடுத்துக்குது 101 க்கு the envo க்கு அடுத்து பாருங்க 36 ல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கும் 20 பைட்ஸ் அப்போ -17 வரைக்கும் -36 ல இருந்து -17 வரைக்கும் யாருக்கு ename க்கு அடுத்து பாருங்க printf employee salary address and value %d %d %.2f கொடுத்துட்டு ampersand e.esal அப்படினு print பண்றோம் இப்ப பாருங்க -16 and 45000 டிஸ்ப்ளே ஆகுதா இப்ப பாருங்க -16 esal க்கு எத்தனை பைட்ஸ் 4 பைட்ஸ் அதாவது -16 -15 -14 -13 4 பைட்ஸ் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மென்ட் நம்பருக்கு -12 இந்த பாருங்க அழகா வந்துட்டா -12 அதுல என்ன வேல்யூ 10 டிஸ்ப்ளே பண்ணிடுச்சா DNO க்கு so memory how the memory is allocated when you create a variable to a struct அப்படினா the memory is continuously allocated like an array arrayக்கு அந்த மாதிரி தான கிரியேட் ஆகும் அதே மாதிரி தான கிரியேட் ஆகும் ரொம்ப ஈஸி சிம்பிள் சரிங்க நம்ம வந்து struct வந்து helps to create user defined data type அப்படினு நம்ம பார்த்தோம் it is used to create user defined data type ஆனா நம்ம அந்த structங்க கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்றோம் இல்லையா இப்போ int n ன்னு தான சொல்றோம் int n char name float f அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா இங்க மட்டும் struct emp e1 அந்த மாதிரி ஏன் சொல்லணும் வெறுமனே emp தானே என்னோட டேட்டா டைப் நேம் இல்லையா என்னோட டேட்டா டைப் நேம் வந்து என்னோட டைப் நேம் நியூ டைப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அது abstract டைப் அது வந்து emp சோ அப்ப emp e ன்னு சொல்ல முடியாதா அப்படினா கண்டிப்பா முடியுங்க சோ அதுக்கு தான் C provides you a keyword called typedef பாருங்க typedef is a keyword used to treat and use the struct as a data type like int float இப்ப பாருங்க இதுல வந்து நம்ம கிரியேட் பண்றது எப்படி பாருங்க typedef struct இந்த மாதிரி சொல்லுவோம் typedef struct opening braces உள்ள என்னோட வேரியபிள்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் curly braces கொடுத்துட்டு இங்க என்ன சொல்றேன் பாருங்க என்னோட struct நேம் சொல்றேன் emp semicolon முடிஞ்சது இப்போ void main குள்ள நம்ம என்ன பண்றோம் பாருங்க emp e இப்போ நம்ம வந்து முன்னாடி struct கொடுக்கல emp e அதாவது லைக் int I ன்னு சொல்றோம் இல்லையா int n அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம் டைரக்டா emp e is equal to 101 term 45010 the values are comma with separated by comma and enclosed with curly braces values are separated by comma and which are enclosed with curly braces when it is initialized நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலைஸ் ஆயிடும் அப்ப நம்ம அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்றது ஆல்ரெடி நான் ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டோம் பிரிண்ட் பண்றோம் தட்ஸ் ஆல் ஈஸி சோ ஸ்ட்ரக்டர் நம்ம எப்பவுமே void mainக்கு வெளிய தான் என்ன பண்ணுவோம் டிக்ளேர் பண்ணுவோம் here we declare
So typedef is a keyword which is used to treat your struct as user defined data type, as a data type like int, float. நம்ம primitive data type மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு typedef யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஓகே, ஸ்ட்ரக்ட்னா என்ன, ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்ட்ரக்ட் முதல்ல எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, வேரியபிள் எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி ஸ்ட்ரக்ட் வேரியபிள்ல உள்ள வேல்யூஸ் வந்து அக்சஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி. how to input a struct variable at runtime. ரன்டைம்ல நான் வந்து ஸ்ட்ரக்ட் வேரியபிளுக்கு வேல்யூஸ் எப்படி வாங்குறது, ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். இப்போ printfல பிரிண்ட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி scanfல வாங்கிட போறோம், அவ்வளவுதாங்க. இதோட அவுட்புட்டை பாருங்க, enter employee number கேக்குது, enter employee name கொடுக்கும், enter employee salary வேல்யூ கொடுக்கும், enter department number வேல்யூ கொடுக்கும். அதை அப்படியே பிரிண்ட் பண்றோம். சோ இந்த இன்புட் வாங்குறது எப்படி பார்த்தலாமா? சோ இந்த இன்புட் வாங்க ப்ராசஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம இது கிரியேட் பண்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்றது typedef struct னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டோம். void main empe. ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், e னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ enter employee number சொல்லிட்டு scanf %d &e.envo, அவ்வளவுதான், ஈஸி. அது மாதிரி employee name, enter employee name சொல்லிட்டு get us e.ename. enter employee salary scanf %f &e.esal. enter department number scanf %d &e.dno. முடிஞ்சது இல்லையா? ஈஸி தானே. இன்புட் வாங்குறது, அவுட்புட் வாங்குறது, அவுட்புட் கொடுக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது ஈஸி. அதே தான் இங்க வந்து வேரியபிள்ல வந்து scanf கொடுக்கும்போது அது except string நம்ம வழக்கமா ampersand கொடுப்போம் before the variable name. Okay, when we use scanf to input value, when we use scanf function to input a value, we will give ampersand symbol before the variable name except string. string க்கு மட்டும் கிடையாது, அதுவும் ஏன்னு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது ரொம்ப சிம்பிள், ஈஸியா வாங்கிட்டோமா? ரைட். Okay, we discussed the following. என்னெல்லாம் பார்த்தோம்னா, what is struct, why do we use struct, how to construct a struct, how to create a variable of struct type, how to initialize it, how to access the struct elements, and how to input values for the struct element at runtime. So இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன் உங்களுக்கு நிச்சயமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன், ஈஸியாவே இருந்திருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.